எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை ஒப்பீனியன். என் பேரு ஆதர்ஷ். போன தடவை நான் சிஎஸ்கே ஒரு ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி ரிட்டென்ஷன்ஸை கவர் பண்றதுக்காக என்னோட முதல் தமிழ் வீடியோ போட்டேன். இப்ப ரெண்டாவது வீடியோவா இருக்கிறதுலே ஒரு கம்மியான பர்சா வச்சுட்டு இருக்கிற டீமை நம்ம கவர் பண்ண போறோம். அது ராஜஸ்தான் ராயல்ஸ். 41 கோடி பாக்கி வச்சிருக்காங்க. 6 பேர் ரிட்டைன் பண்ணிருக்கா. இப்ப இந்த 6 பேரை நம்ம பார்த்தோம்னா சஞ்சு சாம்சன், யசஸ்வி ஜெய்ஸ்வால், த்ருவ் ஜுரெல், சிம்ரான் ஹெட்மயர், ரியான் பராக், சந்தீப் சர்மா. இப்போ ஒரு அன்கேப்ட் பிளேயரா சந்தீப் சர்மா ஃபார் 4 crores இஸ் அ ஸ்டீல். கரெக்ட் டிசிஷன் கிவன் த வேல்யூ ஹி பிரிங்ஸ் டு எனி டீம் தட் இஸ் பிளேயிங். அவருக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஈஸியா ஈ குட் ஹவ் லிஸ்டட் 2 crores பேஸ் பிரைஸ். ஆனா எப்பயுமே 50 லட்சம் தான் போற பேஸ் பிரைஸ். ஐ வில் கெட் ஆன் டு தட் இன் அ பிட். ஏன்னா இப்பதான் ஐபிஎல் ஆக்ஷன் பிளேயர் லிஸ்ட் வந்திருக்கு. அதை தவிர சிம்ரான் ஹெட்மேரை சரியாவே யூஸ் பண்ணல. கடைசியில வந்துதான் அடிக்க சொன்னா அந்த ஸ்லோ ட்ராக்ஸ் எல்லாம் சில சமயம் அவருக்கு பேட்ல படல. அவரை போய் 14 கோடி சரியா யூஸே பண்ணாதவரை 14 கோடிக்கு ரிட்டர்ன் பண்ணி த்ருவ் ஜுரேலையும் ஒரு நிறைய வாய்ப்பு கொடுக்கல போன சீசன். அவரையும் நிறைய கோடிக்கு ரிட்டர்ன் பண்ணி எனக்கு புரியவே இல்லை. யுஸ்வேந்திர செஹல் மாதிரி ஒரு ஆளை விட்டுட்டு இந்த இந்தியன் விக்கெட் டேக்கிங் ஸ்பின்னர் கமாடிட்டினா நிறைய ஆளே கிடையாது. செஹல் கண்டிப்பா ஒரு 13 கோடி மாதிரி போவர். அந்த 14 கோடிக்கு செஹாலே ரிட்டர்ன் பண்ணியிருந்திருக்கலாம். 11 14 எது வேணாலும். அப்புறம் ஜோஸ் பட்லர் எனக்கு எதனால ரிப்போர்ட்ஸ் தட் ஆரம்பத்துல இருந்தது he was nursing some injury so he may not be able to play for few matches. இல்ல சஞ்சு சாம்சன் wanted to open the batting. ஆனாலும் if that wasn't the case, we assuming how it was before na ஜோஸ் பட்லரையும் நான் ரிட்டர்ன் பண்ணியிருந்திருப்பேன். ahead of ஷிம்ரான் ஹெட்மேர், யுஸ்வேந்தர் செஹல், ahead of த்ருவ் ஜுரெல். இப்ப பேட்டிங் they've got many batsmen. They're talented batsmen. ஜோஸ் பட்லர் மாதிரி ஒரு பயம் கொடுக்கற பேட்ஸ்மேனா கிடையாது. சஞ்சு சாம்சன் மாதிரி ஒரு டேலண்ட்லாம் பார்க்கவே முடியாது. இன்னைக்கும் ஒரு செஞ்சுரி அடிச்சர் இந்த 4th T20 அகேன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா. ஆனா ஒரு கன்சிஸ்டன்டா இஸ் he going to hurt newனா தெரியாது. ரியான் பராகும் ஒரு பொறுப்போட விளையாடுவாரான்னா சொல்ல முடியாது. அப்பார்ட் ஃப்ரம் த்ருவ் ஜுரெல் எல்லாருமே இந்த டீம்ல எல்லாம் பந்தியும் அடிக்கதான் போறா. So I feel it is a very one-dimensional retentions, poor retentions. ஏன்னா 41 கோடியை வச்சுட்டு ஒரு பவுலிங் அட்டாக்கே வாங்கணும். அந்த போன வருஷம் இந்த பவுலிங் அட்டாக்கு அஸ்வின், செஹல், ட்ரெண்ட் போல்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாருமே வாங்க முடியாது. மேக்சிமம் ஒரு பிளேயர் ஒரு 8 கோடிக்கு போனா வாங்கிடலாம். யுஸ்வேந்தர் செஹல்லாம் இவெல்லாம் திருப்பி வாங்கவே முடியாது. ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் இதுதான் பூரஸ்ட் ரிட்டென்ஷன்ஸ். அண்ட் வித் 41 crores they will have to be intelligent in terms of filling up the squad correctly in the auction. இப்ப நான் இந்த 11 இந்த ஆக்ஷன் the squad roster ஒரு 2 வாரம் 1 வாரம் முன்னாடி நான் பண்ணேன். அப்ப எனக்கு பிரைஸ் லிஸ்ட் தெரியல. இப்ப போக நம்ம ஆக்ஷனை பார்த்தோம்னா the amount of players in the 2 crore bracket, not necessarily marquee bracket, in the 2 crore bracket has increased. இப்ப ரசி வந்தர்தூசன் மாதிரி ஆள்லாம் 2 கோடி போட்டு யாருமே வாங்கல. நிறைய பேர் இந்த ஜேமி ஓவர்டன் நிறைய பேர் அவருக்கு போவே இல்லை. ஆனா இந்த ஆக்ஷன் லிஸ்ட் நம்ம பார்த்தோம்னா நிறைய பிளேயர் விளையாடாத பிளேயர்லாம் 2 கோடிக்கு ஆக்ஷன் பேஸ் பிரைஸ் போட்டிருக்காங்க. which they can do. If they're allowed to do it, they can do. But I'm saying in terms of a regulatory perspective, it will lead to having to increase the auction purse again. இப்ப 120 கோடி I feel is enough where ஒரு செட் நம்பர் ஆஃப் 2 crore மார்க்கி பிளேயர்ஸ், அதுக்கப்புறம் அந்த 1.5 crore இருந்து போற மாதிரி. இப்ப நிறைய பேரு இப்ப ஐபிஎல்லே விளையாடாதவாலே 2 கோடி தான் பேஸ் பிரைஸ் போட்டிருக்கா. அப்ப even if you have to get some player who's playing at some decent standard, it will cost you 2 crores. இப்ப ராஜஸ்தான் ராயல் மாதிரி டீம்லாம் ஒரு 41 கோடி தான் பாக்கி வச்சுட்டு இருக்கானா. even one player will cost them 2 crores. அதனால்தான் lot of people may not agree with what I am going to say. அந்த போன வருஷம்லாம் எந்த மாதிரி there should try and be a set number of ஒரு marquee signing 2 crores. The other players go at least 1.5 crores and below to make sure they
they don't have to keep increasing the auction price. அது கண்டிப்பா அதான் நடக்க போகுது. ஒரு 2-3 வருஷத்துல 2 கோடிக்கு மேல நிறைய பேர் ஒரு 6-8 கோடி எல்லாம் கன்சிஸ்டன்ஸா வாங்கிட்டு இருந்தானா the purse will have to be increased from 120 crores to 140 crores. It will get unmanageable over a point in time. அதனாலதான் எனக்கு பொறுத்த வரைக்கும் there should be some kind of a voting system. இப்ப இந்த 10 பிரான்சைசி கிட்ட போய் இந்த 2 கோடி இந்த பிளேயர் எல்லாம் போட்டிருக்கா, how likely are you to buy these players? And you may not agree with what I'm saying. How likely are you to buy these players? ஒரு போல் மாதிரி போடணும். இப்ப நிறைய பெரிய பிளேயர் ஜோஸ் பட்லர், குவிண்டன் டிகாக் இந்த மாதிரி ஆள் 2 கோடி போட்டா பரவாயில்ல. ஆனா விளையாடாத ஆள்லாம் nothing is stopping them from putting at 2 crores. அப்ப வந்து it will become tougher for teams to pick the players within the 120 crores budget. 50 லட்சத்துக்கு ஒரு ஸ்டீல் ஏமாத்திடலாம், ஒரு குவாலிட்டி பிளேயர் அந்த மாதிரிலாம் அப்ப வாங்க முடியாது. there is only I think one overseas batsman in the 50 லட்சம் quota that is Lewis Duploy. So and when the regulation கொண்டு வரணும், இல்லைன்னா it will go out of hand at one point. இப்ப for teams who are looking to purchase economically னா அந்த ராஜஸ்தான் ராயலுக்கு 41 கோடி தான் இருக்கு. அந்த 41 கோடிக்கு பிஃபோர் த ஆக்ஷன் லிஸ்ட் கேம் அவுட் ஒரு சில ஓப்பனிங் பேட்ஸ்மென்லாம் 50 லட்சத்துக்கு கிடைப்பான்னு நினைச்சேன். ஒரு சில பேக்கப் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மென்லாம் 50 லட்சத்துக்கு கிடைப்பான்னு நினைச்சேன். ஒரு பவுலர்ஸும் ஒரு ஃப்ரண்ட் லைன் பவுலரே 50 லட்சம்னு நினைச்சேன். ஆனா எல்லாருமே 2 கோடி போட்டதுனால தட் இஸ் நாட் பாசிபிள் நோ. ஸோ இப்ப நான் சொல்ல போற 11 வந்து it may not exactly materialize, but I still feel lot of the teams will not go for some of the players that I have listed here. இப்ப நம்ம இந்த 11 பார்த்தோம்னா I think Sanju Samson will choose to open the batting. ஓபன் பண்ணணுமா? in my side he would not open. ராஜஸ்தான் ராயல்ல சஞ்சு சாம்சன் in my view it is stronger if he bats at 3 then opens the batting. இப்ப ஜோஸ் பட்லர் இருந்தே சஞ்சு சாம்சன் பேட்டிங் at 3 னா எந்த பிளேயர் பயம் கொடுக்கறதுனா ஜோஸ் பட்லர் தான். ரெஸ்ட் ஆஃப் த பிளேயர்ஸ் வெரி டேலண்டட், will they hurt you? You don't know. இப்ப ஜோஸ் பட்லர் இல்லாத போது ஒரு லூயிஸ் டிப்ளோய் ஒரு 50 லட்சம் இருந்தா ஒரு 1 கோடி யாருமே அவ்வளோ போக மாட்டான்னு நினைக்கிறேன். ஒரு 1 கோடிக்கு வாங்கினா கூட if Sanju Samson opens the batting and gets out, Jaiswal, Duploy, Hetmeyer, Riyan Paragna அந்த ஒரு பயம் கொடுக்குமா? they can hurt you, but ஈஸியா கண்டபடி சுத்திட்டு they can get out. அதனால்தான் என்னை பொறுத்த வரைக்கும் டு மேக் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஸ்ட்ராங்கர் சஞ்சு சாம்சன் ஷுட் பேட் அட் 3. இப்போ லூயிஸ் டுப்ளோய் மாதிரி ஒரு ஆள் கேன் ஓப்பன் த பேட்டிங் அண்ட் பேட் அட் 3, பட் ஐ ஃபீல் பிகாஸ் ஆஃப் இந்தியா சக்சஸ் சஞ்சு சாம்சன் வில் டெஃபினெட்லி ஓப்பன் த பேட்டிங். இப்ப இந்த 11 பார்த்தோம்னா சாம்சன், ஜெய்ஸ்வால் ஓப்பனிங், லூயிஸ் டுப்ளோய் 3, ஷிம்ரான் ஹெட்மேயர் இந்த கயனா அமேசான் வாரியர்ஸ்க்கு நம்பர் 4 இறங்கி எல்லாம் பந்து அடிச்சார். பிரசன்னா சார் அவரோட சேனல்லையும் பேசினார் அதை பத்தி. அவர் தான் அந்த டீமுக்கு அனலிஸ்டா அந்த 2023 ஜெயிச்சா. அதுக்கப்புறம் 2024 they missed out in the last few hours to win the cup again. அப்படி யூஸ் பண்ணி தான் ஹெட்மேயர் ரியலி எக்ஸல்ட். இப்ப ராஜஸ்தான் ராயல்ஸ் என்ன பண்ணான்னா கடைசியில இறக்கி அந்த ஸ்லோ பிச்சஸ் எல்லாம் அவருக்கு பேட்ல படல. In my view, he has to bat at number 4 to get the full value of him as a player. 14 கோடிக்கு ஒருத்தர் ரிட்டைன் பண்ணிட்டு சரியா யூஸ் பண்ணலன்னா there is no point. So in my view, he has to bat at number 4. ரியான் பராக் நம்பர் 5, துருவ் ஜுரேல் நம்பர் 6, குணால் பாண்டியா நம்பர் 7. இப்ப ஒரு சில அல்டர்னேட்டிவ்லாம் இருக்கு. ஹர்ப்ரீத் பார் ஒரு 4 கோடி 4.5 கோடி அந்த மாதிரி எல்லாருக்குமே 2 கோடி கட்டணும்னால இந்த மாதிரி பிளேயரை ஈஸியா வாங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் எதனால குணால் பாண்டியான்னு சொல்லியிருந்திருக்கேன்னா இப்ப போன வருஷம் இருக்கிற ஒரு பயமுறுத்தர அட்டாக் அஸ்வின், சஹல், போல்ட். இப்ப எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த 3 பேரு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 பேராவது இந்த ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. மேக்ஸிமம் தே கேன் கோ ஃபார் 1 பிளேயர். இப்ப குணால் பாண்டியா மாதிரி ஆளு இப்ப அஸ்வின் ஒரு 8 கோடிக்கு வேற ஒரு பிரான்ச்சைசிக்கு போயிட்டுனா இப்ப கிடைக்கலன்னா Krunal Pandya for 7.5 crores if he will provide that left arm speed, economical left arm spin option. Number 7 la batting விளையாடுவார். அந்த ஒரு fortified attack திருப்பி கொடுக்கற மாதிரி இருக்கும் alongside சந்தீப் சர்மா. அடம் ஜாம்பா 5 கோடி. இப்ப out of all the players who teams will go a lot for, அடம் ஜாம்பாக்கு 5 கோடிக்கு மேல யாராவது கொடுப்பாளான்னு எனக்கு பொறுத்த வரைக்கும் they will not.
கொடுத்தா then we'll have to find other alternative. But Adam Zampa, I do not feel will go above 5 crores. அதனால்தான் he will be there as an attacking wrist spinner. ஒரு Chahal ஒரு replacement ஒரு attacking wrist spinner Adam Zampa. அப்புறம் ஒட்டினியல் பாட்மேன், என்னை பொறுத்த வரைக்கும் இவர் நான் 50 லட்சத்துக்கு கிடைப்பாருன்னு நினைச்சேன். 2 கோடிக்கு பேஸ் பிரைஸ் போட்டார். ஆனாலும் யாருமே பிட் போட மாட்டேன் அவருக்கு. இந்த சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ்ல ஒரு மேட்ச் கூட வரல, எனக்கு புரியவே இல்லை. ஒரு T20 வேர்ல்ட் கப் பவுலர் அந்த டோர்னமெண்ட்ல எவ்வளவு நன்னா பண்ணிருக்கு. அண்ட் பவுலர் த ஃப்ரண்ட் அண்ட் பவுலிங் டெத் ஓவர்ஸ். அவரை மாதிரி ஆளே எடுக்காத எல்லாரும் பேட்டிங் டெப்த்னு ஒரு 2 ஓவர்ல ஒரு 30 ரன் கொடுத்துட்டு நம்பர் 8ல வந்து உடனே அவுட் ஆடலாம். நாட் டிஸ்ரெஸ்பெக்டிங் எனி பிளேயர் சோ, பட் ஒரு ஃப்ரண்ட் லைன் பவுலர் இருக்கிறச்சே எதுக்காக இந்த பேட்டிங் டெப்த்னு எதுவும் இல்லாத பிளேயர்லாம் எடுக்கிறான்னு எனக்கு புரியல. So ஒட்னியல் பாட்மேன் 2 கோடிக்கு எடுத்துடலாம். So the attack, Krunal Pandya, Adam Zampa, ஒட்னியல் பாட்மேன், சந்தீப் சர்மா looks good. இப்ப if they subsidize on other resources, இன்னும் ஒரு ப்ராமினன்ட் பவுலர் இருக்கணும்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவேஷ் கான் வந்து ஹிட் ஆர் மிஸ் தான். சம்டைம்ஸ் he can go okay, other times he can go for lot of runs. இப்ப 7 கோடிக்கு மேல will teams really fork out money for Avesh Khan when you got Rishabh Pant, Ishan Kishan, Trent Bolt? எல்லாருக்கும் சண்டை போடுறச்சு அவேஷ் கான் மேல ஒரு 7 கோடி போடணும் நான் யோசிக்கலாம். even though he plays for India and he's in the squad for this series. அவேஷ் கான் கிடைக்கலனா வேற பவுலர் கிடைக்கலாம். பட் ஒரு 7 கோடி I feel they can get him. so இந்த 5 பவுலர் அட்டாக், Krunal Pandya, Adam Zampa, Batman, Avesh Khan, Sandeep Sharma, compared to if you're looking at the budget they have got and the attack they have forfeited from the previous season, இதோட ஒரு நல்ல அட்டாக் எடுக்க முடியாதுன்னு எனக்கு தோன்றுது. இப்ப பேக்கப்ஸ்ன்னு பார்த்தோம்னா இப்ப Krunal Pandyaக்கு ஒரு பேக்கப் இந்த இப்படி போகலாம் தெரியல, பட் இஸ் பின் டூயிங் வெல். தனுஷ் கோட்டியன், இப்ப ஒரு சில டர்னிங் ட்ராக்ஸ் எல்லாம் பார்த்தா Krunal Pandya, தனுஷ் கோட்டியன் 2 பேரும் நம்பர் 7 and 8 பேட்டிங் விளையாட்டு இன்னும் ஒரு பவுலர் இம்பாக்ட் சபா கொண்டு வரலாம். அப்ப ஜாம்பா, தனுஷ் கோட்டியன், Krunal Pandya, அப்புறம் 3 சீமர். அப்ப எப்படி இருக்கும்னா இப்ப Adam Zampa can be that attacking threat. நான் அந்த சிஎஸ்கே வீடியோன்னு சொன்னேன், எதனால they should get Ashwin ahead of Washington சுந்தர்னா அந்த ஒரு offensive gear இல்லாத ஒரு ஸ்பின்னர் வாங்கினா எல்லாருமே ஒரே மாதிரி போட்டா ஒரு 140 அப்போனன்ட் அடிச்சா will they be able to bowl that other team out in the 20 overs தெரியாது. அதனாலதான் Adam Zampa as the offensive threat, Tanush Kotian, Krunal Pandya to contain the runs, Sandeep Sharma ஒரு experienced quality bowler. so already it is looking okay. அப்புறம் ஒரு பவுலர்ஸ், இப்ப சேத்தன் சக்காரியா 50 லட்சம்ல இருந்து ஒரு 1.5 crores அவரோட பேஸ் பிரைஸை ஏத்திட்டார். இப்ப எனக்கு பொறுத்த வரைக்கும் 50 லட்சத்துக்கே யாருமே கல்கட்டா மட்டும்தான் ஒரு பீட் போட்டு வாங்கினாங்க போன மினி ஆக்ஷன்ல. அப்பயே ஒரு டிமாண்ட் இல்லைன்னா 1.5 crore இன்னும் பிட் பண்ணி வாங்குறதுனா அந்த ஆக்ஷன் டினாமிக்கே புரியலன்னு எனக்கு அப்படிதான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சேத்தன் சக்காரியா 1.5 crores யூ கேன் கெட் அட் பேஸ் பிரைஸ். அப்படி இல்லைன்னா எனக்கு அந்த போன சீசன் யாருமே வெயிட் பண்ணாதது எனக்கு புரியல. சகீப் ஹுசைன் 1 crore. இப்ப KKR வாங்கிட்டு அவரை விளையாடவே இல்லை. கன்சிடரிங் இந்த மெகா ஆக்ஷன்லாம் பார்த்தா இப்ப ஒரு ரகுவன்ஷியை திருப்பி வாங்கலாமா, வேற ஏதாவது ஒரு பெரிய பிளேயர், ஒரு கேப்டனை வாங்கணும், அதுலயே ஒரு 16 கோடி சேர்த்து போயிடுமான்னு யோசிக்கச்சே இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி பிளேயர்ஸ் will they be really thinking of getting at that point in time? We don't know. இப்ப சகீப் ஹுசைன் இப்ப காசு அவ்வளோ இல்லாதவா தான் யோசிக்கலாம். இப்ப நம்ம அந்த மார்க்கி சைனிங்க்கு அதிகமா போக முடியுமா? போக முடியாது. அதனாலதான் இந்த மாதிரி பிளேயரை வாங்கி வச்சா அந்த பவுலிங் அட்டாக்கோ பேட்டிங் வேனப்போ சப்ளிமெண்ட் பண்ணலாம். சகீப் ஹுசைன் ஒரு 1 கோடிக்கு எடுத்துடலாம். சேதன் சக்காரியா 1.5 crores டு குவாலிட்டி பவுலர். அப்புறம் ஒன்னும் ஒரு டீசன்ட் பவுலர், ஒரு யுத்வீர் சிங் மாதிரி ஒரு 55 லட்சம், அது கூட வராதா இருக்கும், ஒரு 55 லட்சத்துக்கு எடுக்கலாம். அப்புறம் யாருமே அந்த பிளேயரை எடுக்கிறது கிடையாது, எந்த பேஸ் பிரைஸ்ன்னு தெரியல. ஒரு 30 லட்சம் நான் போட்டிருக்கேன். முருகன் அஸ்வின் ஒரு இந்தியன் ரிஸ்பினர், எக்ஸ்பீரியன்ஸ் ரிஸ்பினர், யாருமே எடுக்கிறது கிடையாது. they can get him as maybe Indian backup for Adam Zampa. நான்
சிஎஸ்கே வீடியோக்கே சொன்ன மாதிரி நான் ஃபுல் ராஸ்டர் போடல, எந்த அன்கேப் டேலண்ட் டீம் எடுப்பான்னு எனக்கு தெரியாது. அண்ட் ஈவன் தோ ஐ நோ குவைட் அ ஃபியூ அன்கேப் டேலண்ட்ஸ் விச் பிளேஸ் டு டீம் கோ எக்ஸாக்ட்லி எனக்கு தெரியாது. புது ஆள ஒரு ஃப்ரான்ச்சைஸை கொண்டு வருவான். ஸோ 6.55 crores பாக்கி இருக்கு. லாட் ஆஃப் த ராஸ்டர் ஃபில்ட் அப். இப்ப குணால் பாண்டியாக்கு ஏதாவது ஆனா இந்த பிளேயருக்கு போகலாம் தெரியும். ஜெகதீஷ் சுச்சித் ஒரு டீசென்ட் பிளேயர் பேக்கப் ஃப்ரம் குணால் பாண்டியா. பட் சின்ஸ் they already have Tanush Kotiyan, I don't think it is really necessary to go for him. தனுஷ் கோட்டியனும் வாங்கினா அந்த இம்பாக்ட் சப் மாதிரி இந்த ரன்னிங் ட்ராக்ல 3 ஸ்பின்னர் 3 ஃபாஸ்ட் பவுலரை வச்சு விளையாடிடலாம். இந்தியன் பேட்டிங் ஐ டோன்ட் நோ ஹூ தேர் கோயிங் டு கோ. இப்போ ஒரு த்ருவ் ஷோரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் இந்தியன் பேட்ஸ்மேன், பேஸ் பிரைஸ் 30 லட்சமான்னு தெரியல, ஆனா 30 லட்சத்துக்கு போகலாம். இப்ப அதர் எக்ஸ்பீரியன்ஸ் இந்தியன் சீமர்னா பிரசீத் கிருஷ்ணா, சின்ஸ் இஸ் இன் த போரர் கவாஸ்கர் ட்ரோஃபி ஸ்குவாட் நன்னாவும் போட்டுன்னு இருக்கார். ஸோ ஐ டோன்ட் திங்க் ஒரு கம்மியான வேல்யூக்கு போறாங்க. ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஈவன் தோ ஒரு இன்ஜுரி கன்சர்ன்ஸ் அண்ட் மிஸ்ஸிங் த லாஸ்ட் 2 IPLs அந்த ஃபேக்டரும் இருக்கு. I'll have to see if they will be able to buy him or not. ஆனா they got enough fast bowlers there. Only one more ஒரு பிரசீத் கிருஷ்ணா மாதிரி இன்னும் ஏதாவது ஒரு ஆள் ஒரு 3 கோடிக்கு கிடைச்சானா then the fast bowling slot will be sealed. ஸோ இந்த டீமை பார்த்தோம்னா ஒரு 41 கோடிக்கு கூட யூ காட் அ குட் டீம் தேர். இப்போ இது ஒரு பயமுறுத்துற டீம் கம்பேர் டு அதர் டீம்ஸ். இது ஒரு பயமுறுத்துற டீம் மாதிரி இருக்கா? கிடையாது. துருவ் ஜுரேல தவிர வேற யாராவது பொறுப்போட விளையாடுவாளான்னு சொல்ல முடியாது. bowling attack is a decent bowling attack. You got some quality standout bowlers like Aram Zampa and Sandeep Sharma. O'Neill Batman ஒரு சில பிச்சர்ஸ் இன் இந்தியால எப்படி போடுவாருன்னு தெரியாது. This level is fairly inexperienced, but he's a quality bowler. Avesh Khan, he plays for India, so எடுத்து வச்சுக்கலாம். குணால் பாண்டியா குவாலிட்டி போலர், எந்த கிரவுண்ட்ல போட்டாலும் ஒரு 0 for 28 அது தற்சமயம் அதுக்கு அடியிலேயே போட்டுருவார். ஸோ it looks a decent team. I mean, இதுக்கு மேல இந்த 41 கோடியை வச்சுட்டு you cannot get a better team. நான் சொன்ன மாதிரி இப்ப சௌரியமா ஈஸியா எடுக்க வேண்டிய ஆள்லாம் இப்ப 50 லட்சத்துக்கு பதிலா they have gone to 2 crores, meaning this is 4 times the price that you could have got them for. அப்ப அந்த 41 கோடி will have to be used more sparingly than what it could have been if the base price were more lenient. ஸோ அதான் ராஜஸ்தான் ராயல்ஸோட டீம். நான் திருப்பியும் சொல்றேன், இப்ப இஃப் தே டோன்ட் கெட் ஒரு கேப்பை கொண்டு வரலன்னா அந்த பர்ஸை ஏத்தின்டே போகணும். ஒரு சில பேர் சொல்லுவா என்டர்டெயின்மெண்ட் ஜாஸ்தியா ஆயிடுச்சுன்னா பர்ஸை ஏத்தின்டே போலாமேன்னு சொல்லுவா. ஆனா டு டேம் த பீஸ்ட் அட்லீஸ்ட் ஃபார் அ ஃபியூ, இப்பதான் 120 கோடிக்கு ஏத்திருக்கா பர்ஸை. அதுக்கப்புறமாவும் ஒரு 140 கோடி ஒரு 2-3 வருஷத்துல போச்சுன்னா அது ஒரு சமாளிக்க முடியாத விஷயமே இப்படி ஆயிடும். அதனாலதான் ஐ ஃபீல் தட் தே ஷுட் பிரிங் இன் அ கேப், ஒரு ஓட்டிங் சிஸ்டம் மாதிரி போட்டு இருக்கிற எல்லா 2 கோடி பிளேயருக்கும் ஹவு லைக்லி am I டு பை திஸ் பிளேயர்னு ஒரு 6 out of 10, 5-6 out of 10 அந்த மாதிரி வந்ததுன்னா they can be in the 2 crore bracket. இல்லைன்னா 1.5 crore. அப்படி பண்ணுவாலாம் தெரியல. I don't think they will, but we'll see how it is. ஏன்னா அந்த ரூலும் இருக்கு, இஃப் நோ பிளேயர் இந்த டீம் கேன் earn more than the highest paid Indian player. அந்த ரூல் இந்த ஆக்ஷன்ல வருமானு ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஏன்னா ஒரு ஹை பேர் இந்தியன் பிளேயர்லாம் 18 கோடிக்கு ரிட்டைன் பண்ணியிருந்தா will the overseas player go for more than that? They won't. So I don't think that will come into play too much in this auction. பட் அந்த கேப் சிஸ்டமை எப்போ கொண்டு வர போறான்னு எனக்கு தெரியல. வில் ஹேவ் டு see. ஆனால் இதுதான் ராஜஸ்தான் ராயல்ஸோட ஆக்ஷன் ப்ராஸ்பெக்டிவ்ஸ் அக்கார்டிங் டு மீ. இந்த வீடியோ என்ஜாய் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இருக்கிற ஃப்ரெண்டுக்கெல்லாம் இந்த வீடியோ அனுப்புங்க. ரிமெம்பர், திஸ் இஸ் மை ஒப்பீனியன். வாட்ச் யோர்ஸ்.